ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு லவ் ஹர்ட்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் வெனிகா இந்த தீரக் பற்றின ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அதில் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல. அப்போ அவங்க சாவோ வீட்டுக்கு போகலான்ட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கக்குள்ள தான் அவங்கள ஃபாலோ பண்ணுற விஷயம் பண்டாவோவுக்கு தெரிய வருது. அதை வெனிகா கிட்ட சொல்ல அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. அது இல்லாத சாவோவும் உன் ஹஸ்பண்ட் எத்தனை பொண்ணுங்களோட அஃபேரில் இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு இந்த புக்கன் அப்புறம் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. அதை பார்த்து அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஷாக் ஆகிருக்கும். அதனால் வெறுத்து போன வெனிகாவும் தீரக்கு கால் பண்ணி உடனே இங்கே வந்துரு, நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பற்றி பேசி ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அது இல்லாத ஃபோட்டோஸ் எல்லாம் அவனுக்கும் அனுப்பியும் வச்சுருந்துருப்பாங்க. அதனால் அவனும் அடுத்த நாளே வந்திருப்பான். உடனே வெனிகாவும் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்தையும் நீ பிரேக்கப் பண்ணி ஆகணும், அதுவும் நீ இப்பயே பண்ணி ஆகணும். முதல்ல ஜேர்னுக்கு கால் பண்ணி ஜேர்னை பிரேக்கப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதோடு தான் முடிஞ்சிருந்துச்சு இல்லையா இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே. தீரக்கும் ஜேர்னுக்கு கால் பண்ணுறா. அந்த பொண்ணும் ரொம்ப சந்தோஷமாக, தீரக் நீ ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணியிருக்கு, உங்ககிட்ட நிறைய விஷயத்தை பற்றி பேசணும், ஸோ என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. ஆனால் வெனிகா என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஃபோனை வாங்கி ஸ்பீக்கரில் போட்டு விட்டுட்டு இப்போ பேசுங்கிறதுக்கு அவனும் ஜன் நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லுவானா. செம்மையாக ஷாக் ஆகிடுறா. அவளுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவளுக்கு பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா ரொம்ப கோவப்படுவாள்ல, அந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறா. என்னை நீ பிரேக்கப் பண்ணணும் மட்டும் நினைக்காத, அது மட்டும் முடியாது. உன்னோட ஆன்ட்டி என்னை வேலையிலேருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க, உன் ஒய்ஃப் என்னை அடிச்சிட்டா, நீ இப்போ என்னைய டம்ப் பண்ணுறியான்னு சொல்லிட்டு செம்மையாக கோவப்படுத்திட்டு இருக்கா. அதுவும் இல்லாத நீயும் உன் ஆன்ட்டியும் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்ல வருவா. அப்படியே இந்த தீர கால் கட் பண்ணி விட்டுறான். வெனிகாவுக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வரமாட்டேங்குது. அவங்க அதை நார்மலாகவே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜேர்ன் என்ன பண்ணுறாருன்னா வெனிகாவுக்கு இவளும் தீரக்கும் பெட்டில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறா. அதை பார்த்துட்டு வெனிகா ஷாக் ஆகிட்டு இங்கே பாரு என்ன பண்ணி வச்சிருக்கிற பாருன்ட்டு அந்த ஃபோட்டோவை காட்ட அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறமா அடங்காமல் வெனிகாவுக்கு திரும்ப கால் பண்ணிடுறா. வெனிகாவுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உன்னுடைய ஹஸ்பண்ட் என்னை டம்ப் பண்ணிட்டான், என்னை பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஆமாம் நான் தான் பண்ண சொன்னேன், என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான், நான் தான் உன்னை பிரேக்கப் பண்ண சொன்னேன்னு சொல்லவும் அவளுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. அது இல்லாத இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அனுப்பி வச்சு என்னை மிரட்டணுங்கிறத மட்டும் நினைக்காத, அது மட்டும் நடக்காது, பிரேக்கப் ஆனது தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நீயே தானே அவங்ககிட்ட படுத்த, எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதனால அவள் இன்னும் டென்ஷன் ஆகிட்டு கத்தவே ஆரம்பிச்சிடுறா. ஃபோனெல்லாம் தூக்கி போட்டுட்டு செம்மையாக கத்திக்கிட்டு கிடக்குறா. இங்கே வெனிகாவும் சரி இது முடிஞ்சிருச்சுல்ல, உன்னுடைய ஃப்ரெண்டோடைய சிஸ்டருக்கு கால் பண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட பேசுங்கிறதுக்கு, ப்ளீஸ் வெனிகா இந்த மாதிரி பண்ணாதங்கிறதுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணக்கூடாது, என்னால் இந்த டென்ஷன்லாம் தாங்கிக்கவே முடியல, நான் ஆஃபீஸ் வேலையை பார்க்குறதா இல்லை ஓம் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறதா, ஒழுங்கு மரியாதை அவளுக்கு கால் பண்ணி அவளுக்கும் பிரேக்கப் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தீரக்கும் சரி வெனிகா நீ என்ன கேள்வினாலும் என்கிட்ட கேளு, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன், நீ எதை கேட்கணுமோ கேளுங்கிறதுக்கு, அப்போனா நம்ம வெட்டிங் நைட் அன்னைக்கு நீ எங்கே போயிருந்த, யார் கூட போயிருந்த, நீ உங்கள் அப்பாவை பார்க்கறதுக்காக போயிருந்தேன்னு சொன்னல, உண்மையாலுமே உங்கள் அப்பாவை நீ பார்க்கறதுக்கு போயிருந்தேன்னா உங்கள் அப்பாவை என் கண்ணு முன்னாடி காட்டு, நமக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் அப்பாவை நீ காட்டினதே இல்லை, உங்கள் அப்பாவை நம்ம பார்க்கலாம், உண்மையாலுமே உங்கள் அப்பா இருக்காரா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்கவும் வெனிகா இனிமேல் உங்ககிட்ட பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்ப்பானா. அப்போனா உன்னுடைய ஓல்டு நேம் ஏக் தானேன்னு கேட்குறாங்க. அவனுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. எல்லா உண்மையும் இவ கண்டுபிடிச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்கில் நிற்பான். வெனிகாவும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உன்னோட நேம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, உண்மையை சொல்லு, உன்னுடைய ஒரிஜினலான நேம் ஏக் தானேன்னு கேட்குறதுக்கு அவன் அப்படியே சைலண்ட்டாக நிற்பான். ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ காலிங் பெல் சத்தம் கேட்குது. வெனிகாவை போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணால் இந்த ஆன்ட்டி அங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்க எதுவுமே சொல்லாத அப்படியே உள்ளே வந்துட்டு தீரக் பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும், நீங்கள் கத்துற சவுத்தம் வெளியே வரைக்கும் கேட்குது, எல்லாருமே என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது உங்கள் வீட்டில் இவ்வளோ சண்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா பண்ணுற, உன் பொண்டாட்டியை பேச விட்டுட்டு நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா, அவள் கத்துற சத்தம் தான் அங்கே வரைக்கும் கேட்குது அப்படின்ட்டு வெனிகா கிட்ட ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி தான் நீ பேசுவியான்னு கேட்குறதுக்கு, ஆன்ட்டி இது எங்களுடைய பர்சனல் விஷயம், நீங்கள் இதில் தலையிடாத இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீரக் விஷயத்தில் என்னை விட்டு பர்சனலான விஷயம் எதுவுமே இல்லைன்னு இவங்க சொல்ல அதுக்கு உடனே தீரக்கும் ப்ளீஸ் இதை பற்றி நாங்கள் பேசிக்கிறோம், இது எங்களுடைய பர்சனலான விஷயம்,
நீங்கள் இதில் குறுக்க வராதீங்க ஆண்டி அப்படிங்கிறான். அவள் இந்த அளவுக்கு உன்னை அதிகாரம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா, நீயும் அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்க. இப்போ கேளு, ஏன் என்கிட்ட கேளு, எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த ஆண்டி உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு வெனிகாவும், சரி நான் உங்ககிட்டே கேள்வி கேட்குறேன், என்னை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு ஆள் அனுப்பி வச்சிருக்கீங்களே எதுக்காக அப்படின்னு கேட்ட உடனே தீரக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி, என்ன சொல்கிற, என்ன நடக்குது ஆண்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆமாம், நீ என்னுடைய மாப்பிள்ளைக்கு ஏதோ அஃபேர்லாம் இருக்கிற மாதிரிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்கல்ல, ஆனால் நீ மட்டும் ஒழுக்கமா, நீ அந்த மாதிரி தான் இருக்கங்கிறா. வெனிகாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க. அப்போ இந்த ஆன்ட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, பண்டாவும் வெனிகாவும் வெளியே வர்ற டைமில் இவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பாங்களே, அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு தீரக்கிட்ட காட்டி, உன் பொண்டாட்டி ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கால பாரு, ஃப்ரெண்டு பண்ணுற வேலையா அவன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு காட்டவும், அப்படியே இந்த ஃபோட்டோ என்னவோ புதுசாக பார்க்குற மாதிரி இந்த தீரக்கு அப்படியே ஷாக் ஆன மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரை சொல்கிறீங்க, பண்டாவை சொல்கிறீங்க, அவன் என்னுடைய நல்ல ஃப்ரெண்டு அப்படிங்கவும், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறத பார்த்தா நல்ல ஃப்ரெண்டு மாதிரியா இருக்குது, நீங்கள் 2 பேரும் சீக்ரெட்டாக அஃபேரில் இருக்கிற மாதிரில இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் எங்களை 2 பேர்த்தையும் சீக்ரெட்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே சுச்சுவேஷனை ஏன் மேலே திருப்பி விடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த ஆண்டி ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ மட்டும் என்னோட மாப்பிள்ளை அங்கே ஸ்பை வச்சு இங்கே ஸ்பை வச்சுன்ட்டு இப்போ ஃபோட்டோ மேலே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு இருக்க, நீ மட்டும் ஒழுக்கமா, அது இல்லாத நீ ஒரு ஆன்லைன் சேலர் மட்டும்தான், சின்னதாக ஒரு கம்பெனி வச்சுட்டுன்னா நீ அவ்வளோ பெரிய ஆள் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ரொம்ப வெனிகாவை சீப்பாக பேச ஆரம்பிக்கும். உடனே தீரக்கு இருந்துட்டு, நிறுத்துங்க ப்ளீஸ், இங்கேருந்து போங்க, எங்கள் விஷயத்தில் எதுவும் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். உடனே அந்த ஆன்ட்டியும், நான் உன்னுடைய ஆன்ட்டிடா, என்ன இங்கேருந்து போக சொல்கிறியா, இப்போவே முடிவு பண்ணிக்க, நான் உனக்காக எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கேன், உன்னை வளர்த்துருக்கேன், நீ என்னை வெளியே போக சொல்கிறியா, இப்போவே நீ முடிவு பண்ணு, உன்னோட ஒய்ஃப் வேணுமா இல்லை அந்த ஆன்ட்டி வேணுமா, நீ இப்போவே முடிவு சொல்லுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தீரக்கும், நான் வெனிகாவை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறானா, அதனால் இந்த ஆன்ட்டி ஓங்கி பலாருன்னு அவன் கன்னத்திலே அரைஞ்சிட்டு, இனிமேல் என் மூஞ்சிலேயே முழிக்காதுடான்ட்டு, என்னுடைய பணம் எல்லாமே திரும்ப வந்தாகணும், நீ உன் பொண்டாட்டியை செலக்ட் பண்ணிட்டல்ல, எனக்கு என்னுடைய பணம் எல்லாமே திரும்ப வந்தாகணும் அப்படின்ட்டு வெனிகாகிட்டையும், நான் இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாமே எனக்கு திரும்ப வந்தாகணும், என்னோட பணத்தை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுன்னு சொல்லிட்டு, நான் உன்னைய எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பேன், ஆனால் இன்றைக்கி உன்னுடைய ஒய்ஃபை சூஸ் பண்ணிக்கிட்டு என்னை விட்டுட்டல்ல அப்படின்ட்டு தீரக்கு பிடிச்சி நல்லா கத்தி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தீரக்கும் அதே இடத்துல உட்காந்துட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறான். வெனிகாவுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனை அப்படியே கொஞ்ச நேரம் அழ விட்டுட்டு, சரி இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கலாம், இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை வளர்க்க வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவனும் சாரி வெனிக்கான்னு கேட்குறதுக்கு, இல்லை நீ சாரிலாம் கேட்க தேவையில்ல, நீ இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்பு, அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம், இன்னும் இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறதுக்கு நான் எங்கே போக முடியும், இப்போ ஆன்ட்டிக்கிட்டே நான் சண்டை போட்டுக்கிட்டே நான் எங்கே போகிறது அப்படிங்கிறதுக்கு, இது உன்னுடைய ப்ராப்ளம், நான் ஒன்றும் பண்ண முடியாது. வெனிக்கா, நான் உனக்காக தானே அவங்கக்கிட்ட சண்டை போட்டேங்கிறதுக்கு, என்ன எனக்காகவா, நான் ஒன்றும் சொல்லலையே, நீ என்னை தான் சூஸ் பண்ணணும்னு நான் ஒன்றும் சொல்ல கிடையாதே, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, இங்கேருந்து இப்போதைக்கே கிளம்பு, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் இதை பற்றிலாம் பேசிக்கலாம், நீ முதல்ல இங்கேருந்து போன்னு சொல்கிறாங்க. இந்த தீருக்கும் அவங்க மேலே ரொம்ப லவ் வச்சிருக்கிற மாதிரி, நான் உண்மையிலுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணுற வெனிகான்னு சொல்கிறான். அதுக்கு வெனிகா எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல, அப்படியே அமைதியாக திரும்ப நின்னவங்க அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவனும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கப்புறம் வெனிகா மெனிக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. மெனி வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ஆன்ட்டி எங்களுக்குள்ளே இடையில வந்து சண்டை போட்டுட்டு ஏன் மேலே ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது இல்லாத இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எல்லாத்தையும் எனக்கு திரும்ப கொடுத்துருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. உங்கள் குடும்ப சண்டைக்குள்ளே எதுக்காக பிஸ்னஸ்லலாம் எழுத்துக்கிட்டு இருக்காங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அது இல்லாத நிறைய விஷயங்கள்ல உள்ளுக்குள்ளேயே ஏமாற்றவும் ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். வந்து மென்னிக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. சரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம், நான் நாளைக்கே ஆஃபீஸ்க்கு வரேன், என்னவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து சமாளிக்கலான்னு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு இந்த ஆன்ட்டி இன்னொரு ஆளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. யாருக்கோ கால் பண்ணி அந்த பொண்ணு எப்படி, அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு சொத்து இருக்குது அப்படின்லாம் கேட்டு, கம்பெனிலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டுலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது இன்னொரு ப்ராஜெக்டாக ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது. வெனிகாவை மொட்டை அடிச்சிட்டாங்க. இப்போ இன்னொரு பொண்ணு யாரையே தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டம் சரியான கொள்ளை அடிக்கிற கூட்டம் போல இருக்கு. அப்படியே இந்த அசிஸ்டண்ட்டை தான் காட்டுறாங்க. வீட்டில் உட்காந்துட்டு ஏதோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த சமயத்தில் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அவளுக்கு ஒரு டைம் ஒருத்தன் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான் இல்லையா, அதுலேருந்தே யாராவது காலிங் பில் அழுத்தினாங்கன்னாவே அவளுக்கு ரொம்ப பயமாக போயிடும் போல இருக்குது. டைம் பார்க்குறா 11 மணி வேற. செம்மையாக பயந்து போயிடுறா.
யாராக இருக்கும் இந்த நேரத்தில் யாரும் காலிங் பில் அழுத்திக்கிட்டு இருக்கிறதுன்ட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அங்கே ஒரு லேடி தான் இருக்காங்க. அந்த லேடி யாரோ ஒரு பையனை தேடிட்டு வந்த மாதிரி, இங்கே ஒரு பையன் இருந்தான், அவன் இங்கே இந்த ஃப்ளோரில் தான் இருக்கான்னு சொன்னான், இந்த நம்பர் தான் சொன்னான், அவன் இல்லையான்னு கேட்டுட்ருக்காங்க. அப்படிலாம் இங்கே இல்லைங்க, யாருன்னு தெரியல, நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு தெரியல, நீங்கள் எதுக்கும் செக்யூரிட்டி கிட்ட விசாரிச்சிக்கிங்கன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அவங்களும் அந்த பையனை நான் தேடி தேடி ரொம்ப களைச்சி போயிட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குங்கிற மாதிரி பேசவும், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் பயத்தில் அவங்கள வெளியவே நிற்க வச்சுட்டே கதவை சாத்திட்டு உள்ளே போகிறா. அப்போ இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருந்தாலே ஒரு டைமு, அந்த ஆள் என்ன பண்ணுறான், இவள் வயிற்றுலேயே குத்திடுறான். அவளும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. மயக்கம் போட்டு விழுந்துவா அடுத்த நாள் காலையில் தான் எழுந்திருக்கிறா. எழுந்திரிச்சு பார்த்தா அவள் வீடே அலங்கோலமாக இருக்குது. எல்லா பொருளும் கீழே இழுத்து போட்டு உடஞ்சி போய் கிடக்குது. பெட்ரூம் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறோம், அங்கே டேபிள் லேம்பு நிறைய திங்ஸ் எல்லாமே கீழே விழுந்து உடஞ்சி போய் கிடக்குது. அவளுக்கு செம்ம பயமாகிடுது. அதனால் யாருக்கோ கால் பண்ணுறதுக்காக ஃபோன் எடுத்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்போ அவள் கண்ணாடிக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருப்பா. அப்போ அவள் வயிற்றுல ஏதோ எழுதிருக்கிற மாதிரி இருக்குது. அவளும் அதை ஷாக் ஆகிட்டு என்னவா இருக்குன்ட்டு அவள் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் மேலே தூக்கி பார்க்குறா. ஆக்சுவலாக அவன் கதவுல நீ சாவுன்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாலே அதே போல் அவன் வயிற்றுலையும் எழுதி வச்சுருக்கான். இதை பார்த்தோன்னே அவளுக்கு செம்மையாக பயமாயிடுது. அதனால் அவள் அந்த வீட்டையே காலி பண்ணிவிட்டு அப்படியே அவள் ஃப்ரெண்டு கூட கிளம்பிடுறா. இங்கே ஆஃபீஸில் வெனிகாவுக்கு செம்ம தலைவலியாக இருக்குது. மீட்டிங் போட்டு விசாரிக்க ஆரம்பித்தா இந்த ஆன்ட்டி பண்ண கோல்மால் எல்லா விஷயமும் அந்த மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நிறையவே ஃப்ராட் வேலைலாம் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசுறது கூட எனக்கு பயமாக இருக்குது. அவங்க ரொம்ப கோவப்பட்டு என்கிட்ட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி கூட நான் தெரியாமல் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன்ட்டு அவங்க ரொம்ப பயத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வெனிகாவும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு பணம் இருக்குது, ஃபேக்ட்ரியில் நடந்துகிட்டு இருக்கிற எக்ஸ்ட்ராவாக ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ப்ராடக்ட்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லிடுங்க. நான் முதல்ல அந்த ஆன்ட்டிக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத நான் முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த ஆஃபீஸில் இன்னொரு பையன் வேலை செய்வான் இல்லையா, அவன் வந்து டோரை நாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஆன்ட்டி வந்திருக்காங்க, அவங்க உங்ககிட்ட பேசணுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அந்த ஆன்ட்டியை அப்படியே உள்ளே வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே இந்த மேனேஜரும் டேரக்டரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே டப்பு டப்புன்னு மூடி வைக்கிறாங்க. அந்த ஆன்ட்டியும் வெனிகா நான் உங்ககிட்ட பேசணும், அதுவும் தனியாக பேசணும்னு சொல்லவும் ரெண்டு பேருமே வெனிகாவோட கேபினுக்கு போயிடுறாங்க. உள்ளே வந்த உடனே நான் பேச்சை அதிகமாக வளர்க்க விரும்பல, என்னோட மணியை எப்போ ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறதுக்கு வெயிட் பண்ணுங்கள், நான் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீ செக் பண்ணிவிட்டு தான் எனக்கு மணியை ரிட்டர்ன் பண்ணுறேன்னா அப்போ நீ என்னை நம்பலை போல இருக்கே அப்படிங்கவும் ஆமாங்கிற மாதிரியே வெனிகாவும் சொல்லுவாங்களா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீயும் தீரக்கும் என்ன பண்ணுறத முடிவு இருக்குன்னு கேட்குறதுக்கு அதான் தீரக்கே முடிவு பண்ணிட்டான் இல்லையா, ஆல்ரெடி அவன் உங்ககிட்ட சொல்லிட்டான், அவன் என்னை தான் சூஸ் பண்ணியிருக்காங்கிறான் அப்படிங்கவும் சரி அப்படின்னா என்னுடைய பணத்தை சீக்கிரமாக எனக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பாரு. தீரக் ஒன்னை சூஸ் பண்ணாங்கிறதுக்காக மீன்ஸ் ஒன்றை மட்டும் அவன் சூஸ் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாங்க, நீ இன்னும் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறையவே இருக்குது, உனக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியாதுங்கிற மாதிரி சொல்லவும் வெனிகாவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலாக இந்த ஜென் பேசியிருப்பா இல்லையா, நீயும் உங்கள் ஆன்ட்டியும் என்ன பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பா இல்லையா, அப்போ கூட தீரக் டக்குன்னு காலை கட் பண்ணி விட்டுருப்பான். அந்த விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அதனால அப்போனா ஜேர்ன் பற்றின விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. தீரக் ஆல்ரெடி இந்த ஜேர்ன் கூட அஃபேரில் இருக்காங்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே, அதை நீங்கள் மறைச்சி அவனுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே கேட்குறதுக்கு ஜேன் மட்டும் கிடையாது, தீரக் எத்தனை பொண்ணுங்க கூட பழகினானோ அத்தனை பொண்ணுங்களை பற்றி எனக்கு தெரியும், இன்க்ளூடிங் மெனி, உன்னுடைய ஃப்ரெண்டை பற்றியும் எனக்கு ஆல்ரெடி தெரியும், அது இல்லாத வெட்டிங் நைட் அன்னைக்கு அவன் யார் கூட இருந்தாங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு வில்லத்தனமாக பேசவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக ஆகுது அவங்கள பார்க்குறதுக்கு. அந்த லேடி கொஞ்சம் கூட கூச்சப்படாத இந்த மேரேஜை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான், இதை நாங்கள் ஒரு பிஸ்னஸாக மட்டும்தான் பார்க்குறோம், யாரும் இந்த அளவுக்கு எங்களை இழுத்து விட்டதே கிடையாது, நீ தான் ரொம்ப நாள் இழுத்துட்ட. அப்போனா ஜானுக்கு உங்களை பற்றின விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு தானே, ஜானியும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்குறதுக்கு அவங்க ஒரு மாதிரி பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சுட்டு ரொம்ப கேவலமாகவே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. வெனிகாவுக்குலாம் செம்ம அருவருப்பாகுது, நீங்களாம் இந்த மாதிரி தானே, உங்கள் ஃபேமிலி எந்த மாதிரி இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க, உங்கள் மைண்ட் செட்டே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக கத்தி விட்டுறாங்க. அந்த லேடியுமே கத்த ஆரம்பிச்சிருது, நீ ஒன்றும் எனக்கு லெசன் எடுக்க தேவையில்லை, எல்லாம் எனக்கு தெரியும், நாங்கள் எப்படி இருக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும், நீ எங்களுக்கு டீச் பண்ணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா,
தீரக் நார்மலான பர்சன் கிடையாது. நீ அவனுடைய எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸையும் பீட் பண்ணி வரணுங்கிறத மட்டும் நினைக்காத. அது நடக்காதுங்கிற மாதிரியே பேசுறாங்க. வெனிகாவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கறதுக்கு அந்த லேடி திரும்பவும் ஒரு சாக்லேட் எடுத்து கொடுத்துட்டு இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டுட்டு நல்லா யோசி, எங்ககிட்ட தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்க, நீங்கள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ அதை கேட்குறதுக்கு யாரு? நான் உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். ஆனால் நீ என்னுடைய மாப்பிள்ளை மேலே லவ்வில் விழுந்துட்ட. அதனால் இவ்வளோ தூரம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. எங்கேயுமே நாங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணதே கிடையாது. ஆனால் உன்னால் ரொம்ப நாளாக நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணிட்டோம். நாங்கள் எல்லாத்தையுமே பிஸ்னஸாக மட்டும்தான் பார்ப்போம். எங்களுக்கு மணி தான் முக்கியம். என்னுடைய பணம் எல்லாமே இன்னும் 3 நாளுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிடுன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வெனிகாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. இப்படி நம்ம ஏமாந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படியே அதே இடத்துல உட்காந்துட்டு செம்மையாக வெனிகா திரும்பவும் அவங்களோட மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது இல்லாத நீ திரும்பவும் இனிமேல் நம்ம கம்பெனியில் வேலை செய்யி, நீ திரும்பவும் என் கூட ஜாயின் பண்ணி வேலை செய்யன்னு கேட்கவும் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அது இல்லாத அவங்க நிறைய விஷயங்கள் கொலபரேட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக நிறைய இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஆன்ட்டி அந்த க்ரீமை சேல் பண்ணுறதுக்காக பேக்கிங் பண்ணுற விஷயம் இந்த மாதிரி நிறைய பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு மீட்டிங்கில் கூட நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். பேக்கிங்லாம் இந்த மாதிரி காஸ்ட்லியாக இருக்கணும், அதை பார்க்கக்குள்ளேயே மக்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு ஏகப்பட்ட பணம் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த பேக்கிங் மட்டும்தான் அதிகமான காஸ்ட் போய்கிட்டே இருக்கும். மற்றபடி க்ரீமுக்கு கூட அந்த அளவுக்கு காஸ்ட் ஆகாது. இப்போ அந்த ஆன்ட்டியோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட திரும்ப கொடுக்குற அளவுக்கு கூட இவங்க கிட்ட பணம் இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியாத முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இங்கே நம்ம பண்டாவை காட்டுறாங்க. ஆக்சுவலாக அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸ்க்காக இந்த புக்கன் அப்பா இருக்கார் இல்லையா, புக்கன் அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. பண்டாவோவை பார்த்த உடனே புக்கனுக்கு ஃபர்ஸ்ட் சைட்லேயே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போல இருக்கு. பண்டாவோவை பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அவங்க அப்பாவும் பிஸ்னஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதை கூட அவள் கவனிக்காமல் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறா. பண்டாவோ அப்பாவும் புக்கன் அப்பாவும் பிஸ்னஸில் பார்ட்னர்ஸ் போல இருக்குது. அதனால பண்டாவோ அப்பா தான், நீ போயிட்டு என் ஃப்ரெண்டை பார்த்து பேசு, என்னால் அந்த டைம் போக முடியாது, நீ போன்னு சொல்லி அனுப்பி வச்சிருந்திருப்பாரு. அதனால தான் இவனும் வந்திருப்பான். இவங்க 2 பேரும் பிஸ்னஸ் எல்லாம் பேசி முடிச்சுட்டு புக்கன் அப்பா இருந்துட்டு, நான் இங்கேருந்து சீக்கிரமாகவே போயாகணும், அடுத்த மீட்டிங்க்காக நான் போயாகணும், புக்கன் நீ தனியாக போகிற மாதிரி தான் இருக்கும், நீ வேணா பண்டாவோ கூட போ அப்படின்னு சொல்லிட்டு பண்டாவோ கூட அனுப்பி விடுறதுக்கு பார்ப்பாரு. பண்டாவோவும் நானே கூட்டிகிட்டு போகிறேன் அங்கிருங்கிற மாதிரி சொல்கிறான். அதனால் அவர் அந்த சைடு போனதுக்கப்புறம் பண்டாவோ கிட்ட புக்கன் நல்லாவே பேசுகிறா. நீங்கள் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, உங்களுக்கு பிஸ்னஸை பற்றின விஷயம் நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசுகிறா. அதுக்கப்புறம் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாளா. அப்போ பண்டாவும் இருந்துட்டு நான் வெனிகாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவானா. அவளுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. என்னது, நீங்கள் வெனிகாவோட ஃப்ரெண்டா அப்படிங்க? ஆமாம், நான் வெனிகாவோட ஃப்ரெண்டு தான். ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, வெனிகாவுக்கும் தீரக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்ட்டு. ஆமாம், அதுக்கு என்ன? என்னுடைய ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்டு உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று காட்டியிருந்தான். நீயும் தீரக்கும் ப்ரைவேட்டாக ஒரு ஹோட்டலில் சந்திச்சுக்கிட்டீங்களாட்டுக்கு. அந்த ஃபோட்டோவை என்கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தான்னு சொல்ல அவளுக்கு செம்மையாக கோவம் ஆயிடுது. என்ன சொல்கிற? நான் என்னத்துக்கு தீரக்க ப்ரைவேட்டாக பார்க்க போகணும்? இது யாரோ உங்ககிட்ட பொய்யா சொல்லியிருக்காங்க. நான் ஒரு செலிப்ரிட்டி, நான் எத்தனையோ இடத்துக்கு போவேன், அதுக்காக என்னை பற்றி இந்த மாதிரியெல்லாம் காசிப்லாம் பேசுகிறதா அப்படிங்கிற மாதிரி கோவப்பட, நான் உங்களுக்காக தான் பேசுகிறேன், உங்களை நினச்சி தான் நான் ஒரே பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்டவோக்கே சொல்கிறதுக்கு, நீங்கள் என்ன நினச்சிடலாம் ஒரே பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை நினச்சி கவலைப்படுங்க. ஆக்சுவலி நான் அங்கே ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அந்த சமயத்தில் அங்கே நடந்து வந்துகிட்டு இருக்கக்குள்ளே என்னுடைய கால் ஸ்லிப் ஆகிடுச்சு. அப்போ நான் தெரியாத அவன் மேலே விழுந்துட்டேன். அவன் ஜஸ்ட் என்னை தாங்கி தான் பிடிச்சான். இவ்வளோதான் நடந்துச்சு. அப்போ விழுந்தப்போ கூட அவனுடைய ஃபோனில் இருந்து யாரோ ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தா. அவனும் ஃபோனை டக்குன்னு கட் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஹோட்டலில் ஒரு பொண்ணு கூட அந்த தீரக்கை நான் பார்த்தேன். அவங்க 2 பேரும் ரொம்ப கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது எனக்கே ஷாக்காக தான் இருந்துச்சு. நானே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன். அந்த பொண்ணோட முடியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தான். அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப வளைஞ்சு பேசிக்கிட்டு இருந்தான். நீங்கள் பாருங்கள், எனக்கு இன்னொருத்தவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட டேட்டிங் பண்ணணுங்கிற ஆசைலாம் எனக்கு கிடையாது. நீங்கள் தேவையில்லாத என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என் மேலே
ப்ளேம் பண்ணாதீங்க. முதல்ல போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். நான் ஒன்றும் அந்தளவுக்கு மோசமான பொண்ணு கிடையாது. நீங்கள் என்னை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டை பற்றி நீங்கள் கவலைப்படுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறேன். அதுக்கப்புறம் தான் பண்டாவுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. உடனே வெனிகாவுக்கு கால் பண்ணிவிட்டு நான் உன்னை மீட் பண்ணணும், நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறதுக்கு, நானும் உங்ககிட்ட பேசணும், உன் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நீ எங்கே இருக்க? சீக்கிரமாக வா, உங்ககிட்ட நான் நிறைய விஷயத்தை பற்றி பேசியாகணும், சீக்கிரமாக வான்னு சொல்லிட்டு பண்டாவோ வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போன இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் நிறையவே இருக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ பண்டாவோ காஃபியோடு வரான். ஓ, எனக்காக காஃபிலாம் கூட எடுத்துகிட்டே வந்துட்டியா அப்படிங்க. நான் இன்றைக்கி புக்கேனை பார்த்தேன் அப்படிங்கிறான். என்ன சொன்னா? எதுக்காக அவளை நீ பார்க்கறதுக்காக போயிருந்தேன்னு கேட்குறதுக்கு, நான் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக போயிருந்தேன். அவங்க அப்பாவை தான் மீட் பண்ணியிருந்தேன், கூட அவளே இருந்தா. அப்போ நான் தீரக் பற்றி அவள்கிட்ட கேட்டேன் அப்படின்ன உடனே என்ன சொன்னா சொல்லுங்க. ஆக்சுவலாக அவள் ஒன்றும் கிடையாது, அவள் ஜஸ்ட் அவள் மேலே இடிச்சிட்டாலாம். அப்பா தான் தெரியாமல் தாங்கி பிடிச்சிருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு ஆளை பார்த்துருக்கா, அங்கே ஒரு பொண்ணு கூட இவன் இருந்திருக்கான் அப்படிங்க. ஆமாம், இந்த ஆன்ட்டியும் கூட சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க, யாரோ ஒரு பொண்ணை இவங்க மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு பொண்ணு கூட தான் இவன் அஃபேரில் இருக்கான். அன்றைக்கி வெட்டிங் நைட் அன்னைக்கு கூட அவன் அங்கே தான் இருந்திருக்கான். என்ன சொல்கிற? அந்த ஆன்ட்டிக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? அப்போ நீ இவன் யார் கூட அஃபேரில் இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறதுக்கு, ஆமாம் அவளுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கவும் பண்டாவுக்கு செம்மையாக கோவமாகுது. நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னுலாம் நினைக்காத, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பக்கத்தில் கூட வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. இப்போ அதை பற்றிலாம் நம்ம பேச வேணாமே. நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் மணி தேவைப்படுது, எனக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கவும் அவனும் தலையாட்டுறான். அது இல்லாத நான் 50 மில்லியன் அவளுக்காக கொடுத்தாகணும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, பார் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. பண்டாவும் அந்த டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நம்ம இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு பணத்தை நம்ம திரும்பி தான் கொடுத்தாகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன பண்ணுறது? நான் எல்லாத்தையும் கொடுத்து தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா என்னால் அந்த கம்பெனிக்குள்ளே போகவே முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னுட்டு இருக்க. உடனே பண்டாவும் பேச்சை மாற்றி, நீ தீரக் பற்றி என்ன நினைக்கிற, என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னு கேட்குறதுக்கு, அதுக்கு உடனே வெனிகா சொல்லிடுறாங்க, பிரேக்கப் தான் பண்ணிடணும், என்ன பண்ணுறது, அவனுடைய மிஸ்டீரியஸான லைஃப்குள்ளே என்னால் இருக்க முடியாது, அவன் ஏற்கனவே சீட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கான், அவனை இனிமேலும் நான் நம்பலைன்னா சீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் சீட் பண்ண தான் செய்வான். எங்கள் அப்பா கூட சொல்லியிருக்காரு, லவ்ங்கிறது ஒரு புனிதமான அன்பு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ளேயே பண்டாவும் ஹானஸ்டாகவும் இருக்கணும், புனிதமான அன்போடையும் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கவும் வெனிகா ஒன்றும் புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா எனக்கும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அப்படிங்கவும் வெனிகா ஒரு மாதிரி கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுறாங்க. உடனே பண்டாவோ, வா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், இதுக்காக என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சீக்கிரமாக வான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். அவனுடைய சிஸ்டத்தில் போட்டு செக் பண்ணி பார்க்குறான். 98 கோடி சம்திங் வருது. இது அந்த ஆன்ட்டிக்கு கொடுக்குற மாதிரி வருதா? அதை பார்த்துட்டு உடனே நம்ம வெனிகாவுக்குள்ள ஷாக் ஆகிடுது, என்னது இவ்வளோ பணம் கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டு இருக்க. நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, கேர்ஃபுல்லாக இருந்துக்கு செக் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீ தான் என் பேச்சை கேட்கவே இல்லை. சரி, நான் இப்போ என்ன பண்ணுறது, நானே எதிர்பார்க்கல இவ்வளோ வரும்ன்ட்டு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு எவ்வளோ வேணும்னு என்கிட்ட கேளு, நான் 2 நாளில் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பண்டாவோ சொல்ல உடனே வெனிகாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அவங்க கம்பெனியோடைய ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியாவது அந்த பணத்துலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா, என்னென்ன ஃப்ராடு தனம் தான் நடந்திருக்குன்ட்டு செக் பண்ணலான்ட்டு சொல்லிட்டு நைட்டு பகல்ன்ட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த டென்ஷன்லேயே அவங்க தூங்குறதில்ல, சாப்பிட்றதில்ல, இப்படியே போய்கிட்டே இருக்குது. காஃபி எடுத்து குடிக்கலான்ட்டு காஃபி எடுத்து பார்த்தா காஃபி கப்பில் இல்லையா, சரி காஃபி இல்லையே, காஃபி போட்டுட்டு வரலான்ட்டு போகலான்னு போகக்குள்ளே ஃபைல்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. ஐயோ, இது என்னடா தலைவலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஒரு பேப்பர்ஸை பார்க்குறாங்க. அந்த பேப்பரில் இந்த ஆன்ட்டி பேக்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு கம்பெனியை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனி நேம் இருக்குது, அதுவும் இந்த ஆன்ட்டியோட நேமில் டேங்வாட்ஸ் டெய்லர் ஷாப்னு இருக்குது. அது பார்த்த உடனே அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது, என்ன தான் நடக்குதுன்ட்டு. சரி, நம்ம இந்த ஃபேக்ட்ரி எப்படியாவது பார்க்க போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உள்ளே போனால் ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்கா. அவகிட்ட, நான் இந்த மாதிரி ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், ஆல்ரெடி நான் முதல்லையே 3 மாதத்துக்காக ஆர்டர் கொடுத்துருந்தேன்,
எனக்கு இப்போ திரும்பவும் ஆர்டர் பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லவும், அந்த பொண்ணு நீங்கள் உள்ளே உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சோஃபாவில் உட்கார சொல்லிட்டு, நான் எங்கள் முதலாளியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறா. அப்போ ஒரு குட்டி பையன் ஓடி வரான். பின்னாடியே அந்த பையனை பார்த்துக்கிற நானியும் ஓடி வராங்க. நீங்கள் உட்காரக்கூடாது, வாப்பா போகலான்னு சொன்னாலும் இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல, சின்ன குழந்தை தானே இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க. அந்த பையன்கிட்டே நீ என்ன பார்க்குறன்னு கேட்டால் அவன் ஒரு வீடியோவை காட்டுறான். லேப்டாப்பில் இருந்து ஒரு வீடியோவை காட்டுறான். இது ரொம்ப நல்லா இருக்கும்ல பாருன்னு சொல்லவும் அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த நானி இருந்துட்டு இது உங்கள் ஆன்ட்டி கூட இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும், சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்கல்ல அப்படிங்கவும் ஆமாங்கிறான். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு பிளேட்டில் சாக்லேட் வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சாக்லேட் எடுத்து அந்த பையன் சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அந்த பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பரை வந்து ஃபோல்ட் பண்ணுறான். அதுவும் எப்படின்னா அந்த ஆன்ட்டி ஃபோல்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவனும் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதை பார்த்த உடனே நம்ம வெனிகா முகம் அப்படியே மாற ஆரம்பிச்சிருது. அவங்களுக்கு இந்த ஆன்ட்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அந்த நானிக்கிட்டையும் நீங்கள் இந்த மாதிரி குழந்தைக்கு சாக்லேட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, அவன் பல்லு வீணாயிடாத, எதுக்காக கொடுக்குறீங்கிறதுக்கு அவங்க ஆன்ட்டி தான், அப்படியே அவங்க ஆன்ட்டியோட பழக்கம் தான். அவங்க ஆன்ட்டி இந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் இவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னது ஆன்ட்டியா? ஆமாம், இவனோட ஆன்ட்டி தான். இவங்க ஆன்ட்டி எப்பயாவது ஒரு டைம் தான் தாய்லாந்துக்கு வருவாங்க. இவங்க அப்பாவும் அந்த ஆன்ட்டிக்கிட்டே எந்த விஷயமும் சொல்லாத இருக்க மாட்டார். எதை செய்யணும்னாலும் அவங்க ஆன்ட்டிக்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வார். அப்படியே தீரக் அவங்க ஆன்ட்டி மாதிரியே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வெனிகாவுக்கு ஷாக் ஆகிடுது. என்னது தீரக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் இவன் பேர் தீரக் தான், இவங்க ஆன்ட்டி தான் இவனுக்கு இந்த பேரை வச்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அந்த பையன் வர அந்த சாக்லேட் பேப்பரை அப்படியே அவங்க அந்த ஆன்ட்டி மாதிரியே மடித்து வச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் ஷாக் ஆகிட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த பொண்ணை அவங்க முதலாளியை கூட்டிகிட்டு வரேன்ட்டு போனா இல்லையா, ஓனரையும் கூட்டிகிட்டு வந்துடுறா. 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டு, வெனிகா எனக்கு இன்னும் கொஞ்சம் பேக்கிங்லாம் தேவைப்படுது, ஸோ உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு, அந்தாலும் இல்லை இப்போதைக்கு நான் ஆர்டரெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை, என்கிட்ட அந்த அளவுக்கு இப்போதைக்கு ஒர்க்கர்ஸும் இல்லை, ஸோ அதனால் நான் இப்போ ஆர்டர் எடுக்கிறத நிப்பாட்டிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க உங்களுடைய ஆர்டர் எடுத்துக்க முடியாது, சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கிளம்ப முடியுமான்ட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஆன்ட்டிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வெனிகா இங்கே வந்திருந்தாங்க, இன்னும் எங்களுக்கு ஆர்டர் வேணும்னு கேட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த ஆன்ட்டிக்கு ஷாக் ஆகிடுது. என்னது அவள் அங்கே வந்துட்டாளா, அவளுக்கு அந்த இடம் எப்படி தெரிஞ்சிச்சு, அவள் எப்படி அங்கே வந்தா, நீ அங்கே எதுவும் உளறி வைக்கலல்ல, எதுவும் சொல்லலைன்னு கேட்குறதுக்கு இல்லை நான் எதுவுமே சொல்லலை, அவங்கள நேக்காக பேசி இங்கேருந்து அனுப்பி விட்டுட்டேன் அப்படிங்கவும் உடனே இந்த ஃபேக்ட்ரியை மூடிடு, சீக்கிரமாக அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பி விட்டுட்டு ஃபேக்ட்ரி மூடிடுன்னு சொல்லிடுறான். அவனும் சரின்னுக்கிட்டு இருக்க, இங்கே நம்ம வெனிகா அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அந்த சாக்லேட் அந்த ஆன்ட்டி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த சாக்லேட்டை வந்து அதை அவங்க டேபிள்லே தான் வச்சுருந்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அதனால் அந்த சாக்லேட்டை ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க. மெனி இருந்துட்டு வெனிகா என்ன ஆச்சு, என்னத்தை தேடிக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்கு இந்த ஆன்ட்டி என்கிட்ட ஒரு சாக்லேட் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த சாக்லேட் நான் இங்கே வச்சுருந்தேன், அதை தான் தேடுறங்கிறதுக்கு இப்போ தான் வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒருவேளை அவங்க க்ளீன் பண்ணி அதை தூக்கி போட்டுருந்துருக்கலாம்னு சொல்கிறதுக்கு, என்னது அவங்க தூக்கி போட்டாங்களா, ஒரு நிமிஷம் வான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு ஹவுஸ் கீப்பிங் கிட்ட இந்த மாதிரி நாங்கள் ஒரு சாக்லேட் வச்சுருந்தேன், அதை நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறதுக்கு, ஆமாம் அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிடுச்சு, அதனால் நான் தூக்கி போட்டுட்டேனே அப்படிங்க, அது எங்கே போட்டிருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா, அது எனக்கு வேணும்னு கேட்கவும், நாங்கள் கேர்பேஜில் தான் வச்சுருக்கேன், இருங்க ஒரு நிமிஷம் நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் எடுக்கிறதுக்காக போயிட்டாங்க. வெனிகா ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத பார்த்த மெனியும் இங்கே உட்காரு, எதாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், உட்காருன்னு உட்கார வச்சுட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே அந்த ஹவுஸ் கீப்பரும் சாக்லேட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க, ஏதோ கிடச்சிருச்சு மேடம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துக்கிட்டு அந்த சாக்லேட்டை பார்த்துக்கிட்டே அந்த பையன் சாப்பிட்ருப்பா இல்லையா, அந்த சாக்லேட்டை நினச்சி பார்க்குறாங்க. 2 சாக்லேட்டுமே ஒரே சாக்லேட். எனக்கு என்னவோ இந்த ஆன்ட்டி ஒரு ஃபேக்ட்ரி பற்றி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்களே, அந்த ஃபேக்ட்ரியும் இந்த ஆன்ட்டியோட தான் இருக்குமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் மெனி ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிற, ஆமாம் அந்த ஃபேக்ட்ரி அந்த ஆன்ட்டியோட பிரதரோடதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்க மெனி இன்னுமே ஷாக் ஆகிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம பண்டாவோ பேங்க் வந்திருக்கான், அந்த ஆன்ட்டிக்கு பணம் கொடுத்தாகணும் இல்லையா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு ரிட்டர்ன் கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த பணத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக பேங்க்காக வந்திருக்கான். அதோட ப்ரொசீஜர்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே பேங்க்கில் வேலை செய்கிறவங்களும் அவங்கக்கிட்ட பேப்பர்ஸ் எல்லாம் சைன் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வெனிகா ஆஃபீஸில் நம்ம மெனி வந்துட்டு அப்போனா இந்த ஆன்ட்டி தான் வேணும்ன்ட்டே அவங்க பிரதரோடைய கம்பெனிக்கு நம்மளை இழுத்து விட்டுருக்காங்க. அதுவும் இல்லாத வேணும்ன்ட்டே அவங்களுக்கு லாபம் அதிகமாக வரணுங்கிறதுக்காக தான் பேக்கிங்கோட விலையெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆக்கியிருக்காங்க
அப்படி தானே நீ கேட்டுட்டு இருக்க. அப்பதான் வெனிகாவுக்கும் ஒரு சந்தேகம் வருது. அப்படி இந்த ஆன்ட்டிக்கு ஒரு பிரதர் இருக்கான்னா எங்களுடைய மேரேஜ்க்கு ஏன் அந்த பிரதர் வரலை? அந்த குழந்தை கூட அந்த ஆன்ட்டி எப்பயாவது ஒரு டைம் தான் தாய்லாந்துக்கு வந்திருக்காங்க. அப்போ தான் அந்த குழந்தை கூடயும் இருந்திருக்காங்க. ஆனால் கரெக்டாக அந்த ஆன்ட்டி சாக்லேட் பேப்பரை எப்படி ஃபோல்ட் பண்ணுவாங்களோ அதே போல் அந்த பையனும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது இல்லாத உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த குழந்தையோட பேர் என்னன்னு தெரியுமா? தீரக்னு சொல்லவும் மெனே இருந்துட்டு ஏன் ரொம்ப நீ டென்ஷன் ஆகிற, இந்த மாதிரி ஆகாத, காம் டவுனாக இருங்கிறது. இல்லை, இந்த தீரக் கூட என்கிட்ட இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குன்னு கூட என்கிட்ட சொல்லலை. சம்திங் ராங், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதில் வேற நான் உங்களுக்கு 50 மில்லியன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்து அவங்களுக்கே ஞாபகம் வருது. பண்டாவோ ஆல்ரெடி அங்கே பேங்க்கில் தானே இருக்கான். அந்த ஆன்ட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் அங்கே இருக்கான் போல இருக்கு. மெனியும் சீக்கிரமாக பண்டாவோவுக்கு கால் பண்ண, ட்ரான்ஸ்ஃபரை அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லு அப்படிங்கவும் டக்குன்னு அவங்களும் கால் பண்ணி பண்டாவோக்கிட்ட நீ அவங்களுக்கு 15 மில்லியன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத, ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே பேங்க்கில் இருந்த அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக டைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்டாவும் ஷாக் ஆகிட்டு ஓடி வந்துட்டு இருக்கிறான் ஸ்டாப் பண்ணுறதுக்காக. அப்படியே இந்த எபிசோட் ஸ்டாப் ஆகிடுது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? அந்த 15 மில்லியன் அந்த ஆன்ட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா, இல்லை அதுக்குள்ளே ஸ்டாப் பண்ணிடுவானா, என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.